வணக்கம் ரசிகர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்கு. நம்ம நிகழ்ச்சியை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும் எங்களது பொத்தம்பரிசில் இந்திய நற்பணி செயற்குழுவின் பெருமையோடு படைக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ இங்க ஒரு அருமையான நிகழ்ச்சி, ஒரு திருவிழாவே வச்சுக்கோங்களேன். இதை வழங்குறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஏமாற்றங்களும் இருக்காது. இந்த அருமையான நிகழ்ச்சியை படைக்கிறதுக்கு 2 படைப்பாளர்களை நான் கூப்பிட்டிருக்கேன். அதுல ஒருத்தர் ஹஜ். இல்ல நிகழ்ச்சியை வந்து பெருமையோட வழங்கிக்கிட்டு இருக்காங்களா, நம்ம கொஞ்சம் அப்படியே பெருமையா வரலாமே, ஒரு பில்டப் கொடுக்கலாமே. இது பில்டப் மாதிரி இல்ல, ஸ்டாண்ட் அப் மாதிரி இருக்கு. குறைஞ்ச செட்டல்ல போதும். ஓகே, இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு முதல் படைப்பாளரை அறிமுகப்படுத்தி விட்டேன். அவர்தான் திரு ஹஜ். ஹஜ், இது வந்து ஹஜ் மட்டும்தான் உங்க பேரா இல்ல இதுக்கு பின்னால வேற எதுவும் பேர் இருக்கா உங்களுக்கு? ஹஜ் தான். இவர் வந்து ஹஜ்னு எல்லாரும் வழங்குவாங்க. இவர் போக போக பல சேட்டைகளை செய்வார். ஆனா ரொம்ப அழகான பேச்சாளர். ஓகே, அடுத்தபடியா உங்களுக்கு ஒரு சக படைப்பாளரை நான் அறிமுகப்படுத்த போறேன். நீங்க தனியாவே செய்ய போறது இல்லை. அவங்க வந்து ஆனா புதுமுகம், அறிமுகம். இந்த சினிமா படத்துல எல்லாம் அறிமுகப்படுத்துவாங்களா இருந்தாரு. அவங்க இப்படி கூட்டாதான் வரவே சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அழகான பேர் செல்வி நிர்மலா காந்தாபாய் முருகாச்சலம். சாரி, ராங் நம்பர். வாங்க நிர்மலா, வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அழகான தேவதையை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த பாருங்க, இப்பதான் இவங்கதான் இந்த நிகழ்ச்சியை திரு ஹாஜ் கூட சேர்ந்து படைக்க போறாங்க. இப்போ இந்த 2 படைப்பாளர்களையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் இந்த மேடையை விட்டு வெளியே போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வருவேன். எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு சொல்ல கேட்காதீங்க. மறுபடியும் நேரத்துல நான் வந்து நிற்பேன். ஓகே, வாங்க. Thank you. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கூட சக படைப்பாளர் ஒருத்தர் சொன்னாங்க. ஆனா 3 பேர் சொல்லிட்டு போறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்துட்டீங்க, மிச்ச 2 பேர் வராங்க. மிச்ச 2 பேர் இங்க தான் இருக்காங்க. ஓ, முழு பேர் அதுதான். 3 பேர் சொன்னாங்க. ஆனா உங்களுடைய பேரே 3 சேர்த்துன்னு சொல்றீங்க. அந்த பேர் கொஞ்சம் காரணத்தை சொல்லுங்க, நம்ம ஆடியன்ஸ் கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா, அதெல்லாம் வேற ஒண்ணு. பெரும்பாலும் எல்லாரும் வந்து தந்தையாரோட பேர் தான் முன் வைப்பாங்க. நான் வித்தியாசமா என் தாயாரோட பேரை முன் வச்சு பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோட முதலாக இந்த நிகழ்ச்சியை படைக்க வந்திருக்கேன். அதனால நீங்க தான் ஆஷ் என்ன சமாளிச்சு போகணும். ஓகேயா? என்ன சமாளிக்கிறதே கஷ்டம். ஆடியன்ஸ் என்ன சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பொறுமை. அவங்க வந்து பூமா தேவி மாதிரி, நம்மளோட ரசிகர்கள் என்ன பூமா தேவி மாதிரி பொறுமை. அதனால என்ன சமாளிக்கிறோம், நம்ம 2 பேரையும் சேர்த்து சமாளிக்கிறோம். கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சி சிறப்பா போகுது. ஏன் தெரியுமா, இது வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டத்துக்கு உண்டான இந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம போத்தோ பாசியர் சிசி, நம்ம இந்திய நற்பணி செயற்குழு, அவங்க வந்து சும்மா விடல. நம்மளுடைய ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த சித்திரை திருநாள், இந்த பெரிய ஒரு பெருமையோட இந்த நிகழ்ச்சியை படைக்கிறாங்க. 2021 இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்தோன்னே இந்த வருஷம் சந்தோஷமா கொண்டாடுறது அவங்களுடைய திட்டம். அதனால கவலையப்படாதீங்க, நிகழ்ச்சி அருமையா போகும். கண்டிப்பா. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிச்சயமா. ஆனா நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும். அப்படியா? வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஓகே. உலக தமிழர் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். சேர்த்து சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. மக்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி சந்தோஷமா தொடங்கியாச்சு. ஆனா அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்க 2 பேர் வர பேசிக்கிட்டு இருக்கீங்களே, பாடம் போடுங்களா, ஆட்டத்தை போடுங்களான்னு கேட்பாங்க. ஓகே, சோ உங்க எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு நாளே தமிழ் திரையுலகத்துல எத்தனையோ பாட்டு இருந்தாலும் அந்த ஒரு பாட்டு மட்டும் அடிச்சுக்க முடியாது. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். கமலஹாசனுடைய ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டை கேட்டு, மீண்டும் கேட்டா சிறப்பா இருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த பாட்டோட தான் நிகழ்ச்சி துவங்க போறோம். அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு வரிசையா சொல்லுவேன். ஆனா இப்ப இல்ல, இப்ப முதல் ஒரு குரங்கு வந்து பாட போகுது என் உருவத்துல. அந்த பாட்டை கேளுங்க, ரசிங்க. ஓகே, நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். பாட்டை கேட்டு ரசிக்கும். I welcome Victory
இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ வாலிபத்தில் மன்மதன் லீலைகளில் சந்திரன் ராத்திரியில் சந்திரன் ரசிகைகளின் இந்திரன் நாடாடும் ஆட்டம் பாருங்கள் நிகழேது கூறுங்கள் நான் பாடும் பாட்டை கேளுங்கள் கைத்தாளம் போடுங்கள் ஊர் போற்றவே பேர் வாங்குவேன் நான் தான் சகல வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ ஹிந்தியிலும் பாடுவேன் வெற்றி நடை போடுவேன் எக்கு துஜே கேளியே ஏண்டி நீ பாத்தியே எனக்காக ஏக்கம் என்னம்மா களத்தூரின் கண்ணம்மா உனக்காக வாழும் மாமன்னா ராமன்னா நாடோறும் நான் ஆள் மாறுவேன் நான் நான் சகல வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ கம்பெடுத்து ஆடுவேன் கத்தி சண்டை போடுவேன் குத்துவது சூரன் நான் குஸ்திகளில் வீரன் நான் என யாரும் நினைத்தாலாகாது அதுதானே கூடாது என்னை வெல்ல யாரும் கிடையாது எதிர்க்கின்ற ஆளேது யார் காதிலும் பூ சுற்றுவேன் நான் தான் சகல வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் லலலா லலா லலா லலலா லலா Come on everybody! Thank you so much. ஆனா இந்த பாட்டை நீங்க தான் பாடுனீங்கன்னு சொல்லலையா ஹாஷ்? அது ஒரு அந்த கதை இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். ஆனா நம்ம அடுத்த அங்கத்துக்கு போக போறோம். கண்டிப்பா. ரொம்ப அழகான ஒரு அங்கம். அதுல வந்து குழந்தைகள் வந்து அவ்வளவு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த நிகழ்ச்சி என்னன்னா கணேஷ கௌதுவம் பை சஹானார்த்தன டான்ஸ் இன்ஸ்டிடியூட்.
இந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோட பேரை சொல்றேன், ஏன்னா அந்த பிள்ளைகள் அந்த பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சகமூரி கியாதி ஸ்ரீ, அரிகத்லா ஸ்வேச்சா ரெட்டி, போலவரப்பு நிக்கிலா ஸ்ரீ, போலவரப்பு நித்யஸ்ரீ, விஷ்ணு போலாராம். இந்த பிள்ளைகள் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை படைக்க போறாங்க. எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா. ஓகே, பாருங்க. பாடல் அதை பாட வராங்க. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடகி, அவங்க தான் மலர்விழி.
காலத்தால் அழிக்கவே முடியாது. அவங்க வந்து நம்ம வசந்தத்துக்கு மட்டும் இல்ல, சிங்கப்பூர் தமிழர்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு அழகான பாடகி. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட தொடர்ந்து இன்னொரு பாட்டு பியூட்டிஃபுல் சாங், அதுவும் காலத்தால் அழிக்கவே முடியாத பாட்டு தான். நம்ம ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்ட பாட்டு. அண்ணன் திரு ஜெயசம்போ அண்ட் மொழி அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாடல் வராங்க. இந்த 2 பாட்டையும் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட நண்பர்களோட பார்த்து ரசிப்போம். சித்திரை மாத பௌர்ணமி நேரம் நட்சத்திரங்கள் ஊர்வலம் சித்திரை மாத பௌர்ணமி நேரம் நட்சத்திரங்கள் ஊர்வலம் ஆண்டொன்று போனான் வயதொன்று போகும்
அதற்கு முன்னாலே வா 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 அதற்கு போனா வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் இளமை கொடுத்து வராது இருக்கின்ற போதே வா 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 ஆட்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 வாலிபம் என்பது தோட்டம் வண்ண மலர்களின் கூட்டம் வாடிய பின்னே மலராது கண்களை நோங்கும் வெள்ளம் கலகலவின்னும் உள்ளம் அடங்கிய பின்னே ஆடாது வாலிபம் என்பது தோட்டம் வண்ண மலர்களின் கூட்டம் வாடிய பின்னே மலராது கண்களை பொங்கும் வெள்ளம் கலகலவின்னும் உள்ளம் அடங்கிய பின்னே ஆடாது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் இளமை தொடுத்து வராது இருக்கின்ற போதே வா 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 என்னென்ன இன்பம் எங்கெங்கு உண்டோ ஆனந்த செல்வோம் வா 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 இரவில் ஊறி மனமிகு தேறி துகில் கொண்டு வாழ்வோம் வா 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 என்னென்ன இன்பம் எங்கெங்கு உண்டோ ஆனந்த செல்வோம் வா 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 இரவில் ஊறி மனமிகு தேறி துகில் கொண்டு வாழ்வோம் வா 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 ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் இளமை கொடுத்து வராது இருக்கின்ற போதே வா 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 பாடலை கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. எனக்கும் இந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு ஆஷ்? நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. ஏன்னா அந்த பாடல்ல இருக்கிற அந்த ஆத்மா அது ஒரு விஷயம். இன்னொன்னு அந்த பாடல்ல பாடின அந்த மூர், ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து பல ஆண்டுகளா வந்து ரசிகர்களை வந்து அவங்க கையில அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. மலர்விழியா இருக்கட்டும், ஜெயசம்பா அவர்களா இருக்கட்டும், மொழி கண்டிப்பா அவர்களா கண்டிப்பா இருக்கட்டும். கண்டிப்பா ஆஷ். அதனாலதான் அந்த பாடலுக்கு அவ்வளவு அழகு. கண்டிப்பா ஆஷ். இவங்கெல்லாம் வந்து இப்ப பாடுறது இல்ல, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இவங்க பாட்டை கேட்டு கேட்டு நான் ரசிச்சிருக்கிறேன். நான் அதுக்கு மேல ஒரு படி போயிடுவேன். அப்படியா? இருக்கும் போதுல இருந்து உங்க பாக்குறேன். அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். அது வந்து சின்ன பிள்ளைங்க டான்ஸ் மட்டும் போட்டீங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, வெளியே பாட்டு கேட்கணும். ஆமா ஆஷ், எல்லாரும் தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சின்ன பிள்ளை பாடுறதுக்கு மட்டும் போறீங்க, பெரியவங்க பாட்டு என்ன ஆச்சு இங்க டான்ஸ்? பாருங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க. அப்படியா? அடுத்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வருது, and the dance performance is going to be presented. College is dancers. அவங்க தான் வந்து என்தாரா என்தாரா அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த பாடல்ல நடனம் ஆட போற அந்த நடன கலைஞர்கள் நவிதா, அரவிந்த் ராஜ், யுவராஜ் அண்ட் பார்வதி. ஓகே, அந்த டான்ஸை பார்ப்போம். இப்போது ஆடலை பார்ப்போம். எஸ், அந்த ஆடலை பார்ப்போம். என் தாரா நீயே என் தாரா, என் மானம்
கண்ணால காண்கிறேன் கூட தண்ணீரை கோசிக்கொண்டே மெல்ல செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய் எதிரே என்னோடு காதல் வந்தே என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே நம் காதல் வாழுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பசங்க ஆடுறத பார்த்தோன்னா எனக்கும் அப்படியே ஒரு 10 வயசு ஆனா இருக்கு. ஏன்னா இப்ப 27 ஒரு 10 வயசு 17 வயசு ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு உத்வேகமான. நான் கேட்ட மாதிரி டான்ஸ் போட்டேன். சரி, நீங்க இப்ப ஸ்பெஷலா ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்க போறீங்க? ஏன்னா என்ன கேக்குறாங்க அங்க இருந்து ஆமா இல்ல அவங்க பேசுறது இருக்கு 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 இருக்கு. ஏன்னா பாட்டு போட்டுட்டீங்க, சரி, டான்ஸ் போட்டுட்டீங்க, சரி, சின்ன பிள்ளைகளோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டீங்க, சரி, இந்த மேடை அபிநயம் அதுதான் மேடை அபிநயம் எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க. இருக்கு இருக்கு. நமக்கு பேர் போட்ட சிங்கப்பூர் சிவாஜி அவர்கள் அபிநயம் அவர்தான் வந்து பல மேடைகள்ல வந்து பயங்கரமா வந்து அவருடைய கலையை வந்து அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து அவரை சந்திப்போம். ஓகே, அப்படினா சிங்கப்பூர் சிவாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தது. ஆமா, சிங்கப்பூரோட சிவாஜி. ஓகே ரைட். மக்களே எல்லாரும் சேர்ந்து ரசிப்போம் சிங்கப்பூர் சிவாஜி, சிங்கப்பூர் சரோஜா தேவி. இதோ உங்களுக்காக எங்களுக்கும் காலம் வரும் என்ற அழகான பாடலுக்கு அபிநயம் கொடுக்க போறாங்க. லெட்ஸ் வாட்ச் இட். Thank you. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால்
போனே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போனே தொழிலும் இங்கே நாம் படைத்தோம் உறவும் சுவையும் என்றும் நாம் படைத்தோம் படைத்த மனிதரை போல் பண்புகளை நாம் பெறுவோம் நாடிவனை வீடு கட்டி வாழ்கிறோமே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போவே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போவே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் எப்படி இருந்துச்சு ஆஷ் சிவாஜியோட பெர்ஃபார்மன்ஸ்? ஃபேண்டாஸ்டிக். அவரை பத்தி சொல்லவா வேணும் அவருடைய அபிநயத்துக்கு? கண்டிப்பா ஆஷ் அவரோட அபிநயம் வந்து உண்மையிலே சிவாஜி இருந்திருந்தாருன்னா ரொம்ப பிடிச்சிருப்பாரு. நிச்சயமா. ஏன்னா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா சிவாஜி வழக்கமாவே வந்து ஆடியன்ஸ் சரியான பல மேடைகள் பார்த்துருப்பாங்க. அந்த மேடையில் அவருடைய அந்த பாடி கெமிஸ்ட்ரி அந்த கதாநாயகி அந்த கூட ஆடுறவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலே அதோட சரோஜா நீங்க சேர்ந்து வராங்க பாருங்க. காலத்தின் கோலம் கண்டிப்பா இந்த கொரோனா இந்த கோவிட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பாதுகாப்பு கருதி அவர் வந்து இடைவெளி விட்டு ஆட சொல்லிட்டாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. நம்ம என்ன செய்யுது நம்மளும் அந்த இடைவெளியை வந்து நம்மளும் பின்பற்றணும்ல. டெஃபினெட்லி. ஓகே, இப்போ அடுத்து என்ன வருது? 3 பாட்டு வருது. தொடர்ந்து 3 பாட்டு. அந்த பாடல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க சொல்லாதீங்க, உடனே போய் சொல்லிடுது. எல்லா ரகசியத்தையும் வெளியாகிட்டா எப்படி அவங்களுக்கு? நம்ம போடுற பாட்டு நிச்சயமா நல்ல பாட்டு தான். கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி திறக்கிறதே நெஞ்சுக்குள் ஏதோ காலடி சத்தம் ஒன்று கேட்கிறதே ஒரு உயிர் வந்து என் உயிர் கொண்டது என் உலகமே உன்னால் மாறிவிட்டது.
கேட்கிறடி கண்ணுக்குள் ஏதோ கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி திறக்கிறதே நெஞ்சுக்குள் ஏதோ நெஞ்சுக்குள் ஏதோ காதடி சத்தம் ஒன்று கேட்கிறதே உன் உயிர் வந்து என் உயிர் தொட்டது என் உலகமே உன்னால் மாறிவிட்டது கண்ணே இதுதான் காதல் என்பதா குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமை உன்னை கண்டதும் பின்பும் பொங்குது தங்கமே போக்கிரி ராஜா பொறுமை ராஜா போக்கிரி ராஜா பொறுமை ராஜா பொம்பளை கிட்டே ஜம்பமா வந்து பொம்புகள் பண்ணாதே தந்தனக்கான சிந்தகள் பாடி தந்திரம் பண்ணாதே நீ மங்கையில் தானே மாங்கையில் தானே பறிக்கையினாதே நீ மந்திரம் தானே மாங்கையில் தானே பறிக்கையினாதே போகிரி 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 ராஜா போதுமி 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 ராஜா குங்கும 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 குங்குமப்பூவே கொஞ்சம் 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 புறாவே ஜம்பரப்பட்டும் தாவணை கட்டும் சலசல கையிலே ஜம்பரப்பட்டும் தாவணை கட்டும் சலசல கையிலே என் மனம் கேட்டு ஏக்கமப்பட்டு என்னமோ பண்ணுதடி என் மனம் கேட்டு ஏக்கமப்பட்டு என்னமோ பண்ணுதடி சித்திரப்பட்டு சீனி கண்ணு உனக்கு புரியுமா சித்திரப்பட்டு சீனி கண்ணு உனக்கு புரியுமா நீ புத்து பொழிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா நீ புத்து பொழிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா போக்கிரி 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 ராஜா போதுமி 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 ராஜா செண்பகம் மட்டும் சந்தனப்பட்டும் சம்மந்தப்பட்டுக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமை உன்னை கண்டது இன்பம் உங்களுக்கு கண்ணாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான் பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும்
தாளமே போட்டுதான் சொன்னபோது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான் காதல் பேசும் தாழப்பூவே ஓவியம் ஆனதே கைகள் மீது ஆயிரம் பூங்கையில் மார்பிலே ஆடுதே தாளமே போட்டுதான் கேட்ட போது சேர்ந்த சுருதி ஒக்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுதான் கூட்ட ரசிக்கும் தாளமே போட்டுதான் பார்வையோடு ஆசையின் மேடையில் நாடகம் பாட்டு தலைவன் பாடினாக பாட்டுத்தான் சொன்னபோது சேர்ந்த சுருதி உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினார் பாட்டுத்தான் கூட்ட ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். எப்படி போறது, எங்க போறது, என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே. ஏன் இப்படி பதட்டமா இருக்கிறீங்க? எனக்கு லெட்டர் வந்துட்டுனே. லெட்டர் என்ன இந்த வயசுல லவ் லெட்டர் வந்திருக்கு? யாராவது உங்களுக்கு அனுப்புறது அந்த மாதிரி? லவ் லெட்டர் இருந்தாலும் பரவாயில்லையே, இது அரசாங்கத்திலிருந்து வந்த கடிதமே. அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கா கடிதம்? ஏமா ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணலன்னா ஊசி போடுறாங்கன்னா ஊசி போடுறாங்களா? ஏன் உடம்பா சரியில்லை உனக்கு? நான் தானே இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் எல்லாருமே போட்டுக்கிறாங்க அந்த ஊசி. என்ன ஊசி? அந்த கோவிட்-19க்காக போடுறாங்களே. அப்படி சொல்லுமா? ஊசி போடுறாங்க ஊசி
போடுறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? COVID-19 ஊசி அத போட்டுக்கணும். அதுக்காக இந்த வாங்கி பயப்படுற. நீ என்னமோ 5 வயசு புள்ள மாதிரி பேசுற. உனக்கு என்ன வயசு? ஊசினாலே எனக்கு பயம். ஊசினாலே உனக்கு பயமா? அப்ப நான் பெரிய ஊசியா போட சொல்றேன். ஆனா போமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. இங்க பாருங்க, என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு என் சிஸ்டர் அது போய் போட்டுட்டு வந்திருக்குது, நல்லா இருக்குதுங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. அத வந்துருச்சு பாரு. வாமா வாமா, நீ சொல்லுங்க. வாமா வாமா, டிஸ்டன்ஸ் பாத்துக்கோ. டிஸ்டன்ஸ் பாத்துக்கோ வாமா. அது வெக்சின் ஊசி. கொரோனா இல்ல, நல்லதானே அரசாங்கம் நமக்கு நல்லதானே செய்யுது. அரசாங்கம் நல்லா செய்யுது. அந்த ஊசி அப்படியே போகும்போது ஐயோ உயிரே போற மாதிரி இருக்குமே. உயிர் எப்படிமா போகும்? ஒரு ஊசியில உயிர் எப்படிமா போகும்? இங்க வாமா, இங்க வாமா, நீ அங்க நில்லுமா. டிஸ்டன்ஸ் பாத்துக்கோ. அது நல்ல ஊசியா? நல்ல ஊசி, இதுல கெட்ட ஊசி, அப்புறம் இந்த அழிவு போன ஊசி, இப்படி எல்லாமா இருக்குது. அம்மா ஊசின்னு சொன்னாக்கா அத பாருமா, அங்க பாரு, யாரோ ஒண்ணு பாக்குறாங்க பாரு. யாரு உங்க கூட்டாளியா? சரி சரி, ஆமா, அப்படி தெரிஞ்சுக்கமா. ஏன் இங்கே அங்க பாருமா, அந்த ஊசியை போட்டுக்கிட்டாக்கா ஒண்ணும் இல்ல. போனீங்களா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணிட்டு உங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு போவாங்க. உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன தமிழ் பேசினா தமிழ்காரங்க போடுவாங்க, சைனீஸ் பேசினா சைனீஸ்காரங்க போடுவாங்க, இந்த மாதிரி மலாய் பேசினா மலாய்க்காரங்க, எல்லா மொழியிலையும் இருக்கிறாங்க ஊசி போடுறதுக்கு. பாருங்க, நீங்க போய் உட்கார்ந்ததோட டக்குன்னுட்டு அப்படி என்னம்மா அப்படிம்பாங்க. ஒண்ணுமே தெரியாது. போடுங்க போடுங்கன்னு நம்ம சொன்னாலும் போட்டாச்சுங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமாவா? ஒண்ணுமே இல்லம்மா. ஒண்ணுமே ஊசி போட்டுதான் தெரியல. எனக்கு கூட சரி ஊசி போட்டாங்களா இல்லையான்ட்டு அந்த அளவுக்கு அவங்க ஊசி போடுறாங்கன்னா பாத்துக்கங்க. வழியே இருக்காதுமா. நீ தான் ரொம்ப பயப்படுற. இந்த ஊசி போட்ட பிறகு ஏதாச்சும் மிட்டாய் ஏதாச்சும் கொடுப்பாங்களா? மிட்டாய் அது 5 வயசு பிள்ளைக்கு ஊசி போட்டா உடனே கொடுப்பாங்க. உனக்கு போய் மிட்டாயை கொடுத்தாக்கா இருக்கிற சீக்கிரம் அப்படி இனிப்பு சேர்த்து வர வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஊசி போடணும். உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க மல்லிகை, நீங்க போட்டுட்டீங்களா? நான் போட்டுட்டேனே. பாத்தீங்களா எப்படி இருக்காங்க? இன்னும் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. பயப்படுறீங்க? இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இதெல்லாம் நன்மைதான். அரசாங்கம் நமக்கு நன்மை செய்யுது. சரி சரி. ஏன்னாக்கா இது வந்து எதிர்ப்பு சக்திமா, எதிர்ப்பு சக்தி. அங்க பேசுங்க. இது ஒரு எதிர்ப்பு சக்தியை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் நமக்கு நல்லதுதான் செய்யுது. சரி, எல்லாரும் யார் யாரு போட வேண்டியவோ போட்டுங்க ஊசிய. அது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது, நம்மள சுத்தி இருப்பவங்களுக்கு நல்லது. சுத்தி இருக்கிற ஏன்னாக்கா அதான் நானும் சொல்ல வர்றேன். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல ஊசி போடலையே இன்னும் கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மருந்து கிடைக்காம இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல ஊசி மருந்துகளை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் வயசு வாரியா அனுப்பிக்கிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கங்கன்ட்டு இவ்வளவு பாதுகாப்பா நம்ம அரசாங்கம் அதை சோதனை பண்ணி அப்புறம் நம்மள போட்டுக்க சொல்றாங்கன்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம தவற விடலாமா? இது ஒரு நல்ல குட் சான்ஸுங்க. நம்ம என்ன காசு கொடுத்தா போட போறோம்? நம்ம இலவசமா போட்டுக்க போறோம். அதை நினைச்சுக்கோங்க. நீங்க மெனக்கெட்டு போறதுதான். அதுக்கு கூட உங்களுக்கு அடுத்த சனிக்கிழமை என்னோட டேர்ன் வருது. புத்துமாசி சிசிக்கு வர்றேன். அந்த இலவச பேருந்துல அமர்ந்து அந்த சிசில போய் ஜனமுசா சிசி தான் அப்ளை பண்ணிருக்கேன். அங்க போய் ஊசி போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்ககிட்ட வந்து அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். தாராளமா நீ வந்து என்கிட்ட சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். கவலைப்படாம போமா. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லிக்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு லெட்டர் வந்துச்சுன்னாக்கா அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்து உடனடியா நீங்க ஊசி போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அந்த டேட்டை தவற விடாம வந்துடுங்க. அதான் உங்களை நீங்க பாதுகாப்பா இருக்கணும். நீங்க பாதுகாப்பா இருந்தாதான் மத்த வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க பாதுகாப்பா இருக்க முடியும். அதனால நாம தான் முதல்ல பாதுகாப்பா இருக்கணும். நம்ம பாதுகாப்பா இருந்தா பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க 2 ஊசி போடுவாங்க. முதல் ஊசி அதுக்கு 3 வாரம் கழிச்சு 2வது ஊசி போடுவாங்க. 2 ஊசியும் தாராளமா போட்டுக்கலாம். பாதிக்காதுமா. ஏமா இந்த மாதிரி அப்படியே பாக்குறதுக்கு தலதளன்னு இவ்வளவு அழகா இருக்கு. நீ எல்லாம் பயந்தீங்கன்னாக்கா மூஞ்சிய வேற மாதிரியா இருக்கு. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருமா. ஓகே, நம்ம எல்லாரும் ஊசி போட்டுக்கணும். எல்லாரும் ஊசி போட போறோம். 2 பேரும் போட்டாச்சு. இனிமே நான் போட போறேன். அதே போல நீங்களும் ஊசி போட்டுட்டு ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட இருங்க. உங்க அனைவருக்கும் எங்களுடைய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரசிகர்களே வந்துட்டோம். ஓகே, 3 பாட்டு ரசிச்சிருப்பீங்க. 3 பாட்டு பாத்தீங்களா? ஆமா, என்ன பாட்டு? 3 பாட்டுல கவனிச்சீங்களா? 3மே 3 ஜானர்.
கண்டிப்பா. ஒண்ணு புது பாட்டு, ஒண்ணு 80s பாட்டு, ஒண்ணு பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் பாடல் தான். மூணு ஜானரும் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். அதனால அவங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஃபோக் டான்ஸ் வருது. ஃபோக் டான்ஸ்லாம் தெரியும்ல? ஃபோக் டான்ஸ் கண்டிப்பா தெரியும். ஃபோக் டான்ஸ் நல்லாவே ஆடுறீங்க. ஆமா ஆமா, நான் அப்படிதான் அந்த ஆட்டக்குள்ள தான் இருந்தேன். ஓகே, இந்த டான்ஸ் வந்து வழங்க போறது யாருன்னா, இதுவும் வந்து குழந்தைங்க தான் வழங்க போறாங்க. நம்ம இடைவெளியை மெயின்டைன் பண்ணணும். இப்ப நான் படிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் நம்மளுடைய போத்தம் பாசி சிசி விழா கோயிலா சொல்லி இருக்காங்க. நிச்சயமா கடைபிடிக்கணும். ஓகே, சகாமுரி கியாத்து ஸ்ரீ அரிகாத்லா ஸ்வேச்சு ரெட்டி, வைஷாலி காலே அண்ட் ருத்திஷா ரேலாங்கி அப்படிங்கிற அந்த 4 பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க, ஒரு ஃபோக். ஓகே, அதை ரசிக்க போறோம். முக்கியமான ஒரு வாத்தியம் தெரியுமா? என்ன வாத்தியம்? அதான் கை வந்துச்சு பாருங்க, அது நம்ம தமிழர்கள் தன்னால வந்துடும். வீணை வீணைகளோட இது வருது இல்ல. இது இல்ல
டங் 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 டங். அது இல்ல, இது அழகா உட்கார்ந்துட்டு அமர்ந்து அழகா வீணை வாசிப்பாங்க. எஸ், எல்லாரும் பார்த்து ரசிப்போம். அந்த நடனத்தையும் பார்த்து ரசிப்போம், அந்த வீணை ரெசிட்டல் அதையும் பார்த்து ரசிப்போம். அடுத்து உங்களை மீண்டும் சந்திப்போம்.
பிள்ளைங்க வந்து அந்த ஆடல ஆடினாங்க. அந்த வீணையா ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த வீணையா வாசிச்சது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்ல, நம்ம போத்தோம் பஸ் ரெசிடென்ட். அப்படியா? அவங்க போட்டிருந்த அந்த உடைக்கும் அந்த ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த அவங்க வாசிச்ச விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவும் அந்த பிள்ளைகளுடைய டான்ஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா. ஆமா, உண்மையிலே அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ரொம்ப அருமையா அந்த ஆடல ரொம்ப அருமையா ஆடினாங்க. ஓகே, ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். அவங்களும் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. பாடல் இருக்கா? ஐயோ மறந்துட்டேன் சொல்ல. இருக்கு பாட்டு இருக்கு, 2 பாட்டு இருக்கு. 2 பாட்டா? ஆனா அந்த 2 பாட்டுக்கு நடுவுல ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. அப்படியா? அது என்ன சர்ப்ரைஸ்? இப்ப சொல்லக்கூடாது. அந்த நிகழ்ச்சியை பாப்பாங்க, பார்த்து அவங்களே ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கண்டிப்பா பாட்டு கேளுங்க. வா வா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே, வாவா வஞ்சியிலம்மானே, வந்தால் என்னை தருவேனே, வாழாலிலே நீங்காமலே நீ பாடினான் பாடியாக. வந்தால் வஞ்சியிலம்மானே,
விட்டு சிரிக்காதா வாய் விட்டு சிரிக்கும் மாலை வேளையில் தேன் சொட்டு தெரிக்காதா தேகத்தில் உனக்கு தேன் கூடி இருக்கு தாகத்தை தணித்திடமா ஆனாலும் நீ காட்டும் வேகம் ஆத்தாடியாகாதமா தன் வண்டு பூத்தாடும் போது பூச்செண்டு நோகாதம்மா போதும் போதும் வாமா வஞ்சியிடமானே வந்தாய் என்னை தருவேனே வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதி ஆக வந்தால் வஞ்சியிடமானே கொண்டால் உன்னை இங்குதானே நான் உன்னை நினைத்தேன் நேற்று ராத்திரி நூலாட்டும் நினைத்தேனே நான் கூட தவித்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் கொதித்தேனே ஆசைகள் இழக்கும் அங்கங்கு சறுக்கும் ஆலை தாண்ட சத்துவமே பொன் வண்டு பூத்தாடு போது பூச்செண்டு நோகாதம்மா கால் மீது கால் போட்டு ஆட கல்யாணம் தான் இல்லையா நேரம் காலம் வந்தால் வஞ்சியிடமானே கொண்டால் உன்னை இங்குதானே வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக வாமா வஞ்சியிடமானே வந்தாய் என்னை தருவே வந்தால் வஞ்சியிடமானே கொண்டால் உன்னை இங்குதானே நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க பார்க்கிறதுக்கு. ஏன்னா சிவாஜியை உரிச்சு வச்சு அப்படியே சிங்கப்பூர் சிவாஜின்னு அது முத்திரை பதிச்சாச்சு. அந்த முத்திரை வேற யாருக்கும் போகாது. ஆனா நான் கேள்விப்பட்டேன் சிங்கப்பூர் சிவாஜி மட்டும் இல்ல, நீங்க மலேசியா சிவாஜி ஆயிட்டீங்க, இந்தியா சிவாஜி ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்ட பல மேடைகள் போயிட்டீங்க. Okay, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க இந்த பெர்ஃபார்ம் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த COVID-19 வந்து புத்தம் பசி அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து என் தங்கச்சிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க எனக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு செய்ய முடியுமா கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம் ஆன்லைனோட தான், நானும் ஆன்லைன் ரொம்ப செஞ்சுட்டு வரேன். இது வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கும் ஆர்கனைசருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிச்சயமா அதுதான் இப்போ இது வந்து உண்மையிலேயே 1.5 மணிலேருந்து இன்ன வரைக்கும் எல்லாரும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி பாடுறதும் சரி. ஜெயசுமரம் வந்திருந்தாரு, அவரே பார்த்து ஒரு 2 இயர்ஸ் இந்த COVID-19 அவ்வளோ ஆர்டிஸ்ட் மிஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போயிட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து அவரை ரொம்ப தெரியும். அவருக்கு நன்றி நான் சொல்லுவேன். ஓகே சார் சொல்லுங்க. நீங்க இது நடுவுல ஒரு பொய் சொல்லணும் மாதிரி இருக்கு. என்ன நீங்க சின்ன வயசுல ஜெயசம்பவன் பாக்குறீங்களா? அப்ப உங்களோட அவருக்கு வயசானவர்னு சொல்றீங்க. என்னோட ஆமா ஒரு 20 வயசுல 14 15 அப்படி நீங்க 2 பேருமே இளம் பருவத்துல இருந்து பழக்கம். ஏன்னா இந்த கோவிட்ல வந்து நம்ம தூரமா டிஸ்டன்ஸ்ல நிக்க வச்சிருக்கோம். ஆனாலும் அன்பும் அந்த அரவணைப்பும் என்னைக்கு மாறாது இல்லையா? இன்னொரு விஷயம் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க வெறும் மேடை அந்த மாதிரி அது என்னது நடனம், இந்த நடிப்பு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரொம்ப பிரியமான ஒரு ஹாபி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு மிமிக்ரி பண்றதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, நான் ஸ்மால் டைம் வந்து மிமிக்ரிலாம் செய்வேன். முக்காசி ஆக்சுவலி நான் மிமிக்ரி தான் வந்தேன். அப்புறம் தான் வந்து நாடகத்துல இருந்தேன். அப்புறம் வந்து சிவாஜியா வந்து கொஞ்சம் தோட்டம் மொழி சொன்னேன். அதனால நான் வந்து இந்த நாடகத்துல இருக்கிறதா தான் ஈஸியா இருந்தது. மிமிக்ரி வந்து ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குரல், ஏதாவது ரெண்டு குரல்னா திருக்குறள் இல்லைன்னா ஏதாவது பொறுமையான குரல்ல வாழ்த்து சொல்லுங்க. சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்.
சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். கௌதம் பாசி சிசிக்கு என் வாழ்த்துக்கள் சொல்லணும். எதுக்கு சொன்னோம்னாக்கா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கோவிட்-19 வந்தனால ரொம்ப கஷ்டமாகும். என்ன செய்ய முடியும்? ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும். ஆமா தானே? எப்படி பாத்தீங்களா? அவர் வெறும் மேடை நிகழ்ச்சியில பெர்ஃபார்மர் மட்டும் இல்ல, அவர் ஒரு சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவருக்கு அதுதான் ரொம்ப பிரியம். ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. அப்புறம் நாடகத்துல வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதுல போயிட்டீங்க. அப்புறம் உங்களுடைய தோற்ற அமைப்பாச்சு நண்பர்கள் சொன்னதுனால நீங்க சிவாஜியாவே மாறிட்டீங்க. முழுசா துர்காவும் மாறின சந்திரமுகி மாதிரி இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு எங்களுக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த உங்களுடைய ஜோடி அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கௌதம் பாசி சிசி இந்த செயற்குழு சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்ததுக்கு அந்த கௌதம் பாசி சிசியோட சேர்மேனுக்கும் அவங்களோட ஆர்கனைஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிற நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு இன்னைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மக்களே, எல்லாம் சிவாஜியோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டீங்க, அவர் பேசுனது, அவர் மிமிக்ரி பண்ணதையும் பார்த்துட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சி Mani
அப்படியா? இல்ல இந்த நிகழ்ச்சியை வயசு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் நீங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல. வாவா வஞ்சிகளமான உங்கள் எல்லாம் அந்த பாட்டு அப்கோர்ஸ் பாடுனது யாருங்க? நம்ம குணசெல்வமோ நம்ம சரோ பாடினாங்க. அடுத்த பாட்டு கேட்டீங்கல்ல, அந்த பாட்டு பாடினது நம்ம ஜெயசம்பா அண்ணனும் மொழியும் 2 பேரும் சேர்ந்து அப்படியே கலைக்கு எடுத்துட்டாங்க. அதுதான் அதனுடைய பாதிப்பு தான் நீங்க பாடிக்கிட்டே வந்தது. உண்மையிலே அவங்க 2 பேரும் வந்து எஸ் மிகவும் ஒரு கலக்கல் தான். தேங்க்யூ அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுப்போம். அப்புறம் நடுவில் இன்டர்வியூ பாத்தீங்கல்ல? ஆமா, இன்டர்வியூ பார்த்தேன். சொல்லவே இல்லையா நீங்க வந்து அவரை இன்டர்வியூ பண்ண போறீங்க? சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு நாங்க ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா சர்ப்ரைஸ் இல்லன்னா டக்குனு போய்டும். ஆமா, எனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு. அதுல அந்த சர்ப்ரைஸ் எதுக்கு வச்சேன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அடுத்த பாட்டுக்கு அந்த வீரம் என்னும் பாவை அப்படிங்கிற பாட்டுக்கு சிவாஜி தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. பட் அவரோட டான்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டான்ஸுக்கு நடுவுல அவர் கொஞ்சம் மிமிக்ரியும் பண்ணுவாருங்கிற ரகசியத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும் தான் அந்த இன்டர்வியூ நடுவுல எடுத்து விட்டுருவோம். அப்படியா? இப்போ அந்த டான்ஸையும் பார்த்துருவோம். ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். வீர
நடக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு நிறைய ஒரு பாடல் ஜனத்தோடு நிலவே இந்த பாடல். நீங்க அது பத்தியும் எங்கேயோ போயிட்டீங்க. அதெல்லாம் கூடாது. மக்களை மன்னிச்சிருங்க. நான் பாட்டு நினைக்கல. ஆமா உண்மையிலே நல்ல பாட்டு தான். அந்த பாட்டு தான் அங்க நீங்க பாட போறீங்களா? யார் இல்ல பாடுறது யாரு? இந்த பாடல் அருமையான பாடல் கண்மணி ராஜ். ஓ கண்மணி அண்ட் ராஜ் ரெண்டு பேரும் கண்மணியும் ராஜும். வெரி குட் சூப்பர் சாங் சூப்பர் சிங்கர்ஸ். ஓகே அந்த பாட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனா அந்த பாட்டுக்கு அப்புறம் என்ன ராஜ் டான்ஸ் பச்சாலா நெத்தி பொட்டு அப்படிங்கிற ஒரு குரூப் டான்சர் காலேஜ் ஈஸ்ட் டான்சர்ஸ் நவிதா அரவிந்த் ராஜ் யுவராஜ் அண்ட் பார்வதி. அருமையான பாடலுக்கு அவங்க ஆட வருகிறாங்க. பாட்டையும் கேட்போம் அந்த டான்ஸையும் பார்ப்போம். டிவிக்கு Thank you.
நான் சத்தியம் செய்யவா
அடுத்து ஒரு சூப்பர் சாங் வந்து என்ன நடக்குது ஆஷ் இங்க? என்ன என்ன நடக்குது? என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? இல்ல இல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்புறம் மக்கள் தான் அங்க இருந்து சொன்ன சத்தம் கேட்டு பரவாயில்ல நீ ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. அதான் அடுத்த பாட்டு வந்து இப்படி இப்படி அது பாட்டை பாருங்க. பாட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆனா அந்த பாட்டு நல்ல பாட்டு. நாங்க எப்படி பாடுறதெல்லாம் வேற விஷயம். ஆனா என் கூட சூப்பர் சிங்கர் சேர்ந்து பாடி இருக்காங்க. சரோ ராவன் சேர்ந்து பாடி இருக்காங்க. சோ இந்த பாட்டு பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வருது, சூப்பர் சாங். சூப்பர் சாங் இதுவும் நல்ல பாட்டு தான். ஆனா அந்த பாட்டு பாடுறது சூப்பர் சிங்கர் மலர்விழி அவர்கள் பாடுறாங்க கண்மணியோடு இணைந்து. சோ இந்த ரெண்டு பாட்டும் மக்கள் ரசிக்கட்டும். நிச்சயமா நான் இந்த பாட்டை நான் பாடிட்டேன்னா எனக்கு வெக்கமா இருக்காது. நான் போறேன். चमक चमक चाम कटिको चांस கிடைச்சது ஒய்யா चनक चनक चाम पतको मनस तुड़िக்குது வாயா ஒய்யா ரே ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா நம் கண்டே அம்மா ஹையா ரே ஹையா ஹையா ஹை துல்லாரி சும்மா சாம் சாம் சக்க சாம் சாம் உனக்கே தந்தேன் என் நெஞ்சம் சாம் சாம் சக்க சாம் உடனே வருவாய் என் மஞ்சம் அட சமக்கு சாம் கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஒய்யா ஹை ஜனக்கு சாம் பतको मनस तुड़िக்குது வாயா கொடியில் பழுக்கிற கோவை பழங்கள் உதட்டில் பழுத்தது ஏனோ மயக்கும் முந்தன் தேகம் கண்டு மயங்கி போனேன் மெய்யா மந்திரம் போடாதே மானே என் மீது அடிகாட்டு பூவே உன் மேல் ஆசை கொண்டே நடி இது துடிக்குது ஜனக்கு ஜாம் பतको मनस துடிக்குது வாயா அட சமக்கு சாம் கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஒய்யா ஹையா 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 ஹை துல்லாரி சும்மா ஒய்யா ரே ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யாரம் கண்டே நம்மா சாம் சாம் சக்க சாம் உடனே வருவாய் என் மஞ்சம் சாம் சாம் சக்க சாம் உனக்கே தந்தேன் என் நெஞ்சம் ஆசை தீரே கதிக்கும் வயசு உருகி போகுது இங்கே மோக படகிலே மிதக்கும் மனசு கரையில் ஏறலும் அங்கே நானும் அந்த கரையில் ஏற துணையா நீயும் காதல் ராகம் பாடும் தேனே வருவேன் துணையாய் நானே துணையாய் வந்தாலே சொந்தம் ஆனாலே சொர்க்கம் காண்பேனே நாளும் பொழுதும் அன்பே இன்பம் கொண்டாடுவோம் சரி சமக்கு சாம் கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஒய்யா ஜனக்கு ஜாம் பतको मनस துடிக்குது வாயா ஒய்யா ரே ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யாரம் தந்தே நம்மா ஹையா
சமக்குச்சான் கட்டிக்கோ கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது பொய்யா ஜனக்கு ஜனக்கு ஜாம் பத்துக்கோ பத்துக்கோ மனசு துடிக்குது வாயா துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மடமாய் காதலி பரிசு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு வண்ண வண்ண கோலம் வாசலின் மேல் வண்ண வண்ண கோலம் வாசலின் மேல் தாலி கட்டும் மேடை தங்கமணி மேடை தாலி கட்டும் மேடை தங்கமணி மேடை துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோணி மரமாடி காதலி பரிசு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு பனிமலர்கள் வாசம் பஞ்சனையில் வீச பனிமலர்கள் வாசம் பஞ்சனையில் வீச தனிமையில் என்னை சென்றழுவ வரும் நேரம் வெட்கப்பட்ட மீறும் நினைவில் தடுமாறும் வெட்கப்பட்ட மீறும் நினைவில் தடுமாறும் வெட்கத்திலே பொழுது போய் விடிந்திடும் தோழி துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு பையுறக்கம் கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன் உங்களென்று சொல்லுவேன் நீங்கினிக்கு தீயுவேன் காதல் மணவாளரும் காலடியில் இருப்பார் கள்ளமில்லை தோழி உள்ளதை தான் சொன்னார் துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மணமாலை காதலி பரிசு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு என்னாச்சு நிர்மலா ஏன் ஒரு மாதிரி சொல்றீங்க இந்த நிகழ்ச்சி நிறைவு கட்டுக்கு வந்துட்டோம். அதான் ரொம்ப சோகமா இருக்கு. எனக்கும் தான் இவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. அருமையான நிகழ்ச்சி வந்து கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சி நிறைவு கட்டத்துக்குலாம் வரல. நிறைவு கட்டத்திலயும் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கோம். அப்படியா? அது ஆமா. என்ன சர்ப்ரைஸ்? ஏன்னா மேடையில நம்ம பாடுனது டான்ஸ் குரூப், அப்புறம் அந்த அபிநயம் பிடிச்ச சிவாஜி கணேசன் இதெல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு உத்வேகமா உறுதுணையா இருந்த பிஹைண்ட் கேமரா பிஹைண்ட் சீட் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம அறிவுப்படுத்தணும் இல்லையா? ஆமா, அதனால கண்டிப்பா. நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அது என்ன பிளான்? சூப்பர் ரீமிக்ஸ் சாங். ஓகே, ரொம்ப அழகான பாட்டு. அந்த பாட்டுல நாங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறது இல்ல, பட் எங்களுடைய அன்பை உங்களுக்கு வேறு விதமா நாங்க வெளிப்படுத்த போறோம். நிறைவு கட்டம் நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு முதல் மேடை தானே? ஆமா, எனக்கு முதல் மேடை. இன்னும் பல மேடை பார்க்கணும். நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா சமயம் பத்தாக்குறேன். ஓகே, அவங்களுக்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக இவ்வளவு நேரம் செலவு பண்ணாங்க. அவங்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு. நீங்க பல மேடை பார்க்கணும். இன்னொன்னு, நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தோய்ந்து போகும்போது நம்ம தாங்கி பிடிச்ச நம்ம தலை எங்க காணோம்? நம்ம தலை நம்ம தலைய காணோம். இங்கதான் இருக்கேன். நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அப்படியா? ரொம்ப அழகா பேசுறீங்க, அருமையா படிச்சீங்க. உங்க அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றதுக்கு முன்னாடி இன்றைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பா அமையறதுக்கு உங்க எல்லாருக்கும் அழகா படைத்த ரசிக பிரியா ஆர்ட்ஸ் இந்த குழுவினருக்கு சார்பில இந்த படைப்பாளர் தான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து முடிவல்ல, ஆரம்பம். வெகு விரைவில் நாங்கள் இந்த சூழலை மாறி உங்களை மேடையில கூடிய சீக்கிரம் சந்திக்கிற நாள் வரும். இப்போதைக்கு இந்த படைப்பாளர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும்
நன்றி கூறி என்ன ஹாஜ் நன்றி சொல்லி ரொம்ப நன்றிங்க. இல்ல நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும், ரசிக பிரியா ஆர்ட்ஸ் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆடியன்ஸ் அவங்களுடைய சின்ன ஒரு கைத்தட்டல உற்சாகம் என்னன்னா அவங்க ரசிகர்கள் இல்லைன்னா நாங்க இல்ல. அதுவும் இல்லாம உங்க மூலியமா எங்களுக்கு போத்தும் பாசி சிசி நம்ம இந்திய நற்பணி செயற்குழு மூலியமாங்கிறத விட இந்த இந்திய நற்பணி போத்தும் பாசி இந்திய நற்பணி செயற்குழு அவங்க எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சு உங்க எல்லாரையும் இந்த ஒரு தொகுப்புல இப்படி மக்களை சந்திக்க வச்சு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. ஒரு நிமிஷம் ஹாஜ் நம்ம ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுதான் இல்ல அவங்க நிகழ்ச்சி நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு இப்ப நீங்க மேடை ஆடியன்ஸ்க்கு என்ன ஸ்பெஷலா நீங்க என்ன ஸ்பெஷல் காட்ட போறீங்க உங்களுக்கு திறமை? இந்த முதல் மேடையில நான் ஒரு அழகான ஒரு கவிதை நான் கேட்டு ரசிச்ச ஒரு கவிதையை அப்படியே மனசுக்கு வச்சிருக்கிறேன். அது இந்த நிகழ்ச்சியில ஆடியன்ஸ்க்கு நான் படங்க பாரதியாரின் கவிதை. தேடிச்சோறு நிதல் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக்க உணர்ந்து பிளர்வாட பல செய்கள் புரிந்து நரைக்கூடி கிளப்பருவம் எழுதி கொடுங்கூற்றுக்கு கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ? நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலன்கெட பொழுதினின் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனர வாழ்வதற்கே என்ற பாரதியாரின் கவிதையை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு செல்கிறோம். பியூட்டிஃபுல் கவிதை இல்ல? பியூட்டிஃபுல். பாரதியார் கவிதைனால அவங்க ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த பாரதியார் கவிதைகளை முழுமையா பயன்படுத்தின ஒரு திரைப்படம் தான் அந்த வறுமையினர் சேர்ப்பு. நல்லதோ வீணை செய்து அதை நலன்கெட பொழுதில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி. இப்போ நம்ம நிகழ்ச்சியை நம்ம நன்றி சொல்ற டைம். ஓகே, டு தி ஆடியன்ஸ் உங்க அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த கரம் கூப்பி மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் புத்தும்பாசி இந்திய நற்பணி செயற்குழுவின் சார்பாக சித்திரை மாத புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது திருமதி மல்லிகா ரவீந்திரன். உங்களை நேரில் கண்டு வாழ்த்து கூற முடியாத சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை படைக்கிறோம், கண்டு கழியுங்கள். எங்கள் நன்றியை உணவு வழங்கிய புத்தும்பாசி சிவதுர்கா ஆலயத்தின் தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அதிர்ஷ்ட குழுக்கள் பரிசுகளை வழங்கிய புத்தும்பாசியர் குடியிருப்பாளர் சட்டி சோறு உரிமையாளரும் திரு பிரசாந்த் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வீட்டுக்கு எங்களின் உறுப்பினர்கள் விரைவில் வருவார்கள். அவர்களிடம் நீங்கள் மனம் திறந்து பேசுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சித்திரை மாத புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுவது திருமதி மல்லிகா ரவீந்திரன். வணக்கம். Like a tsunami, சுறவழி கொள்ளை உன்னை சுற்றியடி வேண்டி. I don't ever worry, just got மருதி. ஆனாலும் பரவாயில்ல ஊர சுத்தலாண்டி. உன்னுடையும் இடையும் like முத்தங்கள் தாடி தர வேண்டாம் நீ. I can pay you back by making you அம்மா.
wanna be a Surya. Six pack coming soon, பக்கனியில் வரியா முத்தம் ஒன்று தரியா போவோம் ஜாலியா money in the bank like VJ Malaya. Deepika Padukone ஜாம டெலிஃபோன் நான் கண்டுக்கவே மாட்டேன் சத்தியமா நம்புங்க ஐஸ்வர்யா ராய் I'll say bye பெண்ணை என்னை பார்த்து நீ சொல்லடி hi. Hey Hansika excuse me, this is my number please text me. I'm even friends with Sundar C. Hey யாரா நீ Superman Spiderman Batman He-Man இவர்கள் வரிசையில் hip hop தமிழன் super hero baby let's go London Paris Sydney Tokyo முத்தம் ஒன்று தந்தாலடி நானு வைரமுத்தே ஊருக்குள்ள கேட்டு பாரு நாங்க கொஞ்சம் கெத்தே சத்தியமா தேவையில்லை கோப்பனோட சுத்தி என்ன வேண்டாம் என்று சொன்னால் நானு போவேனடி செத்தே Yo, பாடுங்கயா